கனடாவின் நியூ பிரன்ஸ்விக் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரின்ஸ் எட்வர்ட் தீவு பகுதியில் ஆம்புலன்ஸ் வண்டியில் பயணித்த மூவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக RCMP போலீசார் தெரிவித்துள்ளனர். மெல்ரோஸ் பகுதியில் அமைந்துள்ள பென்டரேசன் பாலத்திற்கு அருகில் நேற்று காலை 9:11 மணியளவில் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியும் பாரிய போக்குவரத்து லொரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூவர் உயிரிழந்தனர். மான்டேக் பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடைய பெண்மணி, வாரன் குரோ பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய ஆண், 9 மைல் கிரீக் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 மருத்துவ உதவியாளர்கள் என்றும் மற்றவர் அவர்களது பராமரிப்பில் இருந்த நோயாளிகள் என்றும் தீவின் அவசர மருத்துவ சேவை பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இவர்களது அடையாளங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. விபத்துக்குள்ளான லொரியின் சாரதி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து பிரின்ஸ் எட்வர்ட் தீவின் முதல்வர் ராப் லான்ஸ் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இன்று அனைத்து தீவு மக்களும் துக்கத்தில் மூழ்கியுள்ளனர். மக்களின் உயிரை காப்பாற்ற தங்களை அர்ப்பணித்த 2 மருத்துவ உதவியாளர்களின் இழப்பு ஒட்டுமொத்த முதலுதவி பணியாளர் சமூகத்தையும் பாதித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.